அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான் பாஜக தரப்புலேருந்து அறிவிப்பார். வேட்பாளரா அவங்கள்ட்ட கிளியர் பண்ணது அறிவிப்பு இல்லை. அவங்களுடைய கமிட்டிலேருந்து நாங்கள் கேட்டுட்டு டெல்லியிலேருந்து அது சொல்கிறோன்னாங்க. நான் எப்போ வேணாலும் வந்துடலாம். குக்கர் சின்னத்துக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் வரல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. வரல. கடந்த போராட்டத்தின் போது சே நோ டு டிவிடியன் பார்ட்டிஸ்னு ஒரு இஷ்யூ சொன்னாரு. அத பத்தி உங்களுக்கு பார்வை? இல்ல அவர் சொல்லியிருக்கிறது திமுகவையும் பழனிசாமி தலைமையிலான கட்சியும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் அம்மா என்கிற மாபெரும் சக்தியை அடையாளமாக கொண்ட கட்சி. அதனால எங்களை பேரில் திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க டிவிடியன் பார்ட்டியா இல்லையா? நீங்க திராவிடத்தை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? சே நோ டு டிவிடியன் பார்ட்டிஸ்ங்கறால டிவிடியன்ங்கற தத்துவத்தை கேள்வி கேக்குறாங்க. நாம எல்லாம் இங்கே பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான். இதில் என்ன, அதனால அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்படி எதிர்கொள்ள போறோம் தேர்தல்? 3 முனை போட்டி இருக்கு. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எப்படின்னு 2-3 நாளில் வந்து தான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றது, நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்குள்ள வந்துடும். நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்க தான் நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியலில் பிறந்த மண்ணுன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்கே ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோடு எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம், இந்த முறை பார்ப்போம்.